உடனே பாலை எடுத்துட்டு வாடான்னு பாபா சொல்லிட்டாரு. ஆனால் இந்த கிழவி கண்ணிலிருந்து நான் எப்படி தப்பிப்பேன்? ஐயோ, எங்கே பார்த்தாலும் கிழவி நிற்கிற மாதிரியே தெரியுதே. இது யாரு? குதிரையா? ஏ சூட்டு கிழவி, இங்கேயும் வந்துட்டியா? இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். ஐயா பயந்து போய் சுருட்ட கீழே போட்டேன். என்னது? நான் இழுக்கிறேன், அவ ஊதுறா. ஐயோ, ஐயோ, இப்படியே தப்பிச்சிட வேண்டியதுதான். இன்னைக்கு கோவணம் வேற கட்டல. நான் அப்புறமா வர்றேன். அலும்பு அருணாசலம் பாபா, பின்ன பார்த்து நடந்தவன மண்ணை பார்த்து நடக்க வச்சுட்டாளாடா அந்த கிழவி. முழுசு நடஞ்ச அப்புறம் எதுக்குடா முக்காடு? போற போக்குல பாலை கொட்டுட்டு ஓடிடுவ போல. பாபா சொல்லு. Napisi ko, wala si Traki. Yalo pisi tra papa wata. ஏன்பா வினோத், குழந்தையோட சமாதிக்கு நீங்க பால் ஊத்துனா ரெண்டு பேரும் கிளம்புங்க. என்ன துளசி, என்ன தேடுற? நம்ம குழந்தைக்கு போட்டு அழகு பார்க்கறதுக்காக நான் பின்னி வச்சு ஸ்வெட்டர் தேடுறேங்க. அது குழந்தைக்கு தான் நான் போட்டு அழகு பார்க்க முடியல. இனிமே அது இங்க எதுக்கு? சமாதியிலே கொண்டு போய் வச்சிடலான்னு தான். துளசி, உன் மனசு எனக்கு நல்லா தெரியுமா. உன் விருப்பப்படியே அது நம்ம குழந்தைகிட்ட தான் இருக்கு. குழந்தைய புதைச்ச அன்னைக்கு அதையும் கூட வச்சுதாம்மா புதைச்சேன். இப்படியே அழுதுகிட்டு இருந்தா எப்படி? துளசி ப்ளீஸ் அழாத, நான் சொல்றது கேளு. நீ பொம்பளை, உன் துக்கத்தை அழுது தீர்த்துக்குவேன். ஆனா நான் என்ன ஒரு வகையில நானே காரணமாயிட்டேன்னு நினைச்சாதான். நீ என்ன சொல்ற? மீனா சொன்னதை கேட்டிருந்தா ஒருவேளை என் குழந்தை உயிரோட இருந்திருக்குமோ என்னமோ. மீனா? அவ என்ன சொன்னா? இங்க இருக்காத, இந்த ஊரை விட்டு போயிடுன்னு சொன்னா. நான் போகல. ஆஸ்பத்திரியில ஒரு லெட்டர் காட்டி படிக்க சொன்னா. நான் படிக்கல. அவ சொன்னதையெல்லாம் கேட்டிருந்தா என் குழந்தை உயிரோட இருந்திருக்கும்னு தோணுது. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அவளை சந்திக்கிறோம். அதுக்கப்புறம் தான் அவ சொல்ல வந்த விஷயம் என்னன்னு தெரியும். நடந்ததே நினைச்சு நீ அழுதுகிட்டே இருந்தா அது என்னால தாங்கிக்க முடியாது துளசி. ப்ளீஸ் துளசி, come on. எக்ஸ்கியூஸ் மீ, மீனான்னு ஒரு பொண்ணு இங்கே அட்மிட் ஆயிருக்காங்களா? அப்படி யாரும் அட்மிட் ஆகலையே. ஃபோட்டோ பார்த்து இந்த ஃபோட்டோ உங்களுடையதா தம்பி? ஆமாங்க, என்னோட தான். ரொம்ப தேங்க்ஸ் பெரியவரே. இந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணை தாங்க கேட்டேன். இல்லைங்க. அரவிந்த் 27 கற்பகம் அவென்யூ, மந்தவெளி, மெட்ராஸ் 28.
மீனாவை தேடித்தானே வந்திருக்கேன். என் மீனாவை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? என் பேரு ராஜா உக்கிரபாண்டியன். ஒரு காலத்துல பக்கத்தூர் ஜமீனுக்கு சொந்தக்காரன். பெரியவரே, இப்ப என் மீனா எங்க இருக்கா? வெளியூர்ல இருந்து அதிசயமா உங்களை மாதிரி யாராவது வந்தாங்கன்னா என் அரண்மனையில் தான் தங்குவாங்க. நீ கூட அங்கேயே தங்கிக்கலாம். தயவு செஞ்சு என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என் மீனா எங்க இருக்கா? நீ அந்த மீனாவோட காதலனா? இல்ல, வார்த்தைக்கு வார்த்தை எம்மீனான்னு உரிமையோடு சொல்றியே, அதுல நீ அவன் மேல வச்சிருக்கிற காதல் தெரியுதேன்னு கேட்டேன். பெரியவரே, வண்டியை நிறுத்துங்க. இதுக்கு மேல நீ போக சொன்னாலும் போக மாட்டேன். நீ வர வேண்டிய இடம் வந்தாச்சு. அப்படின்னா உன்னோட மீனா இங்கே தான் இருக்கா. என் மீனா இங்கயா? மீனா, என்ன இது? இங்கே தான் மீனாவோட பணத்தை நான் பார்த்தேன். மீனா, என்னது? மோதிரங்க. ராமனுக்கு சீதையை அடையாளம் காட்டினது ஒரு மோதிரம் தாங்க. என்ன உங்களுக்கு எப்பவும் அடையாளம் காட்ட போறதும் இந்த மோதிரம் தாங்க. போட்டுக்குங்க. ஐயோ, இந்த ராமாயணத்தை எப்பதான் விட போறீங்க? சரி, சீத்தை மாதிரி நீ அசோகவனத்தில் இருக்கப்போ ஒரு அனுமானம் பிடிச்சி இந்த மோதிரத்தை கொடுத்து அனுப்பு. நான் வந்து உன்னை மீட்டு போறேன். அது வரைக்கும் வேற வேலை இருந்தா போய் பாரு. அரவிந்த், பாவண்டா மீனா, உன்னையே சுத்தி சுத்தி வர. ஏன்டா இப்படி அலைய விடுற? எதுவுமே விலகி விலகி போனாதாண்டா ரொம்ப விரும்பி வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு. எப்படி இருக்கு? இப்படி எல்லாம் எழுதி வச்சா அழிஞ்சு போயிடும். எப்பவும் அழியாத மாதிரி எழுதணும். அதான் என் இதயத்திலேயே எழுதி வச்சிருக்கேனே. அது கூட நீ செத்த அழிஞ்சிடும். இல்ல, நான் செத்தாலும் நம்ம காதல் சாகாது.